ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கடையில் ரெடிமேட் மிக்ஸ் வாங்காமல் வீட்டிலையே ரொம்ப ஈஸியான முறையில் நல்ல குண்டு குண்டாக சாஃப்டாக ஜூஸியான குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அரை கப் ரவை எடுத்துக்கலாம். 250 ml கப்பில் அரை கப் எடுத்திருக்கேன். இது சரியாக 100 கிராம் இருக்கும். நான் கொஞ்சம் நல்லா நைஸான ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரவை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவையை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் இல்லை, டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் அளந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே அதே ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு சின்ன பேக்கெட்லேயே மளிகை கடையில் கிடைக்கும். நீங்கள் ஒரு 2 பேக்கெட் வாங்கினா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் அரை கப் ரவை எடுத்திருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கோம், 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க, ரவையெல்லாம் பவுடர் ஆகிற மாதிரி. இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே கடையில் வாங்கின ரெடிமேட் மாவு மாதிரியே இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட 1 கப் பால் சேர்த்துக்கலாம். நம்ம ரவை எடுத்த கப்லேயே 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. அப்போ கணக்குக்கு 1 கப் பால், ஏன்னா நம்ம அரை கப் ரவை தான் எடுத்திருக்கோம். 250 ml அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம். காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேன் எடுத்து நம்ம அப்படியே ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது இது நல்லா உங்களுக்கு திக்கான பதத்துக்கு மாறி வரும். இந்த மாதிரி பாருங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா மாவு பதத்துக்கு, கெட்டியாக ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். நல்லா அந்த பாலுடைய ஈரப்பதம்லாம் போய் நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதம் வர வரைக்கும் கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி மாறிடும். இப்போ பாருங்கள், அந்த பாலில் இருக்க ஈரப்பதம்லாம் போய் நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுக்கு இதை ஆறட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு 2-3 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். முழுமையாக சர்க்கரை கரைஞ்சி ஒரு 30 செகண்ட் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா நம்ம 2 கப் சர்க்கரை எடுத்ததுக்கு 1/2 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கோம். அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஒரு எண்ணெய் பசை போல் இருந்தால் போதும். இதுக்கு ரொம்ப கம்பி பதம் வர தேவையில்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம குலாப் ஜாமுனுக்கு மாவு உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை எடுத்துக்கலாம். இப்போது இது கை பொறுக்கிற சூடு இருக்குது. இப்போ இந்த மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இப்போது இந்த மாவை உள்ளங்கையால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு மாவை நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் சாஃப்டாக பிசைய முடியுதோ அந்த அளவுக்கு நல்ல மாவை தேய்ச்சி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா இதை பிசைஞ்சு எடுத்தாச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த உருண்டைகள் எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி மாவை பிசைஞ்சதுக்கப்புறமா இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை எடுத்து கையில் வச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த சைஸ்க்கு உங்களுக்கு குலாப் ஜாமுன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுக்கும்போது கையில் எண்ணெய் எதுவுமே தேய்க்க தேவையில்லை. மாவு கையில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ பாருங்கள், நம்ம உருண்டைகள் எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம்.
அதுக்கு ஒரு அகலமான பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். அதில் பபிள்ஸ் வரும்போது நீங்கள் உருண்டைகள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப புகை வர்ற அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் எல்லா உருண்டைகளையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரேடியாக சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா உருண்டைகளையும் ஒன்றா சேர்த்துட்டேன். இப்போ அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கரண்டி வச்சு மேலே அப்படியே பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி ஃப்ரை ஆகி நல்ல கலர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா டார்க்கான கலருக்கு ஃப்ரை ஆயிருச்சு. இப்போது இதை நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி டார்க் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சுகர் சிரப்பில் போடும்போது கலர் கொஞ்சம் டல்லாகும், கரெக்டான கலரில் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு சர்க்கரை பாகில் நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு வந்து கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்க இருக்கையில் சேர்க்கக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஜாமுன் எல்லாமே ஊறி நல்ல சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இதே அளவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.